வணக்கம் தொடர்கதை ரசிகர்களே! வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இது ரீசார்ஜ் காதல் எபிசோட் 1. நான் தான் இந்த கதையோட ஹீரோ. என் பேரு இளமாறன். எல்லார் மாதிரியும் எனக்கும் ஒரு சிம்பிள் லைஃப் தான் வேணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வாக், டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டே டீ குடிக்கணும், வீக்கெண்டில் ஒரு சின்ன அவுட்டிங், அப்புறம் ஒரு லவ். ஆமாம், ஒரு பொண்ணை பிடிச்சிச்சு, அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு. ஆனால் என்னோடய லைஃப் அப்படி போகலை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் மொத்தம் நாங்கள் 4 பேர். எங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி, நான். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா பேங்க்கில் பியூனாக ஒர்க் பண்ணுறாரு. தங்கச்சி இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா. நான் ஐடி செக்டரில் குட் சேலரியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவள் பேர் மதி, என்னோட மதியழகி. அவள் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. என்னோட எல்லா ஹாப்பி அண்ட் சேட் மூமெண்ட்டை நான் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். என்னோடய குட்டி உலகத்தை அழகாக மாற்றின தேவதை என் அழகு பிள்ளை மதியழகி தான். அவளை அவ்வளோ லவ் பண்ணேன். நாங்கள் எங்கள் லவ்வை வீட்டில் சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலான் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் எங்கள் லைஃப் டோட்டலாக மாறும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எல்லாரோட லவ்வும் மேரேஜில் போய் முடியாதுல்ல. நான் அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன். குடும்பத்துக்காக என்னோடய காதலை விட்டேன். ஆனால் அதே குடும்பத்தால் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு ஹீரோ தன்னோட லவ் ஃபெயிலியரை சொல்லி கண்ணீரோடு அங்கே முடிக்கிறாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, யார்? குட் ஈவினிங் சார், நாங்கள் கனெக்ட் ப்ளஸ் சர்வீஸில் இருந்து பேசுகிறோம். உங்கள் மொபைலுக்கு ஸ்பெஷல் ரீசார்ஜ் ஆஃபர்லாம் இருக்குது சார். ஜஸ்ட்டு 249க்கு ரீசார்ஜ் பண்ணால் 48 டேஸ்க்கு அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் டெய்லி டேட்டா இருக்குது சார். இல்லை வேண்டாம் மேம். சார், இது நல்ல ஆஃபர் சார். 48 டேஸ்க்கு ஜஸ்ட்டு 249க்கு தான் ரீசார்ஜ் அமௌண்ட்டே இருக்குது. எல்லாமே நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு சார். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் சார். ஜஸ்ட் 249 ருபீஸ் தான் சார் ரீசார்ஜ் அமௌண்ட். அதை ஏண்டி இப்படி தொல்லை பண்ணுறீங்க? வேண்டான்னு சொன்னால் புரியாதா? சும்மா சும்மா பேலன்ஸ் முடிய போகுது, ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஆஃபர் இருக்குன்னு. இங்கே என் லைஃபே பேலன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நான் என் ஃபோனுக்கு பேலன்ஸ் போடுறதா முக்கியமாக? கால் பண்ணி சும்மா நொய்யின்னு ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஃபோனை வைடி. அந்த ஒரு கால் அவனுக்கு கோபமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த கால் ரொம்ப வலியை கொடுத்துச்சு. ஒரு கோவத்தில் கட் பண்ண ஒரு கால், அந்த ஒரு கால் காதலோட ஆரம்பமாக இருந்தால். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உடனே பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நான் உங்கள் தரணியின் தொடர்கதைகள் தரணி.